வெல்கம் டு கிரீன் ஏ நர்சரி கார்டன். இந்த வீடியோவில் வந்து நம்ம நியூவாக ஸ்டாக் வந்திருக்க ரோஸ் கலெக்ஷன் எல்லாமே பார்க்கலாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப ரேரான ரோஸ் கலெக்ஷனு. இது எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்ததே வந்து சொல்லுவாங்க, இது வந்து சந்திரிகா ரோஸ் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. இது வந்து சந்திரிகான்றது வந்து எதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சோன்னா, இது வந்து புஷ்பாஞ்சலி பிரணவீர் அதோட கேட்லாகில் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதில் வந்து சொல்லுவாங்க, இது வந்து சந்திரிகா மாதிரி இருக்கும். இதோட பேர் வந்து நாம் வந்து சொல்கிறது வந்து அஸ்வினி ரோஸ். அதாவது அதே மாதிரி தான் சேமு. அதோட இதழ்கள் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த பிளான்ட் வந்து நம்மக்கிட்ட நல்லா புஷ் டைப்பில் குவாலிட்டியாகவே இருக்குது. 5 kg பேக்கில் தான் எல்லாமே 5 kgயில் தான் நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க. இந்த பிளான்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக பார்த்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. எல்லாமே வந்து மினிமம் லிமிட்டட் ஸ்டாக்காக மட்டும் தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து வாட்ஸ்அப்போட கேட்லாக்லேயும் குரூப்லேயும் அதுக்கப்புறம் போஸ்ட்டாக போனதும் நிறைய பேர் வந்து இது வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. புக்கிங்கில் இருக்குது. வேணும்னு ஒரு கொஞ்சம் பிளான்ட் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. வேணும்னு கண்டிப்பாக பார்த்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ரோஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிபேண்டா ரோஸ். அதாவது இதோட ஃபுல் நேம் சொல்லணுன்னா ஃப்ளோரிபேண்டா ஆஃப்ரிகோட்டா ரோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக பூ பூக்கும். பஞ்ச் வெரைட்டினால் கொத்து கொத்தாக பூ பூக்கும். அது பார்த்திங்கனாவே தெரியும். இது சரௌண்டிங் ஃபுல்லாகவே பட்ஸோடு இருக்கும். இது ஒரு ஃப்ளவர் வந்து பூத்திருக்கு. அது ஃப்ளவர் பார்த்திங்கனாவே தெரியும். ஒரு சைனிங்ஸே இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பிளான்ட்டோட ஃப்ளவரே இப்படி தான் அவங்க வரும். இந்த பிளான்ட் வந்து நம்மக்கிட்ட 5 kg பேக்கில் நல்ல புஷ் டைப்பில் இருக்குது. எல்லா பிளான்ட்ஸோட இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாமே நம்ம முடிஞ்ச வரையும் டிஏ ரோஸாக இருந்தாலும் கிரேப்பர் வெரைட்டியாக இருந்தாலும் ரீசனபிள் ரேட்டாக கொடுக்குறோம். டிஏ வெரைட்டிலாம் கண்டிப்பாக வந்து 250ன்றது வந்து ரீசனபிள் ரேட். ஏன்னா ஒர்த்து இருக்குது. அந்த பிளான்ட் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு அந்த டைம் எடுத்துக்கும். அதுக்கோசரம் நம்ம 250 தான் நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பேபி ரொமாட்டிக் ரோஸ், அதாவது டிஏ வெரைட்டி பேபி ரொமாட்டிக்கும் நம்ம ரீசனபிளாக கொண்டு வந்திருக்கோம். 2 kg பேக்கில் இருக்குது. ரீசனபிளாக இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு அப்டேட் ஆகும். அது ஏன்னா பிளான்ட் எப்படி இருக்குது, குவாலிட்டியாக இருக்குன்றதை பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிங்கிள் பெட்டல் மாதிரி வந்து இருக்கும். இதில் 2 கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ரேரான கலெக்ஷன். இந்த பிளான்ட் எல்லாமே பிங்க்கு அல்லது ஆரஞ்சு வந்து ரொம்ப ரேரு. இப்போதைக்கு வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. பார்த்திங்கன்னாவே தெரியும் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக குவாலிட்டியாக இருக்குது. பிளான்ட் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்து கேட்லாகில் போய் பார்த்தீங்கன்னாவே எல்லா பிளான்ட்ஸும் எப்பயுமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்கிற பிளான்ட்ஸு கேட்லாகில் எல்லாமே இருக்கும். 1 or 2 பிளான்ட்ஸ் வந்து இருக்காது. நம்ம எல்லா வீடியோவில் வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். நிறைய பேர் வந்து ஸ்டாக் இருக்கான்றது வந்து கேட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து எல்லா டைமில் வந்து கிடைக்கணும். அதுக்கோசரம் நம்ம எல்லா டைமில் வந்து கொண்டு வந்திருக்கோம். எல்லா டைமும் ஸ்டாக் இருக்கும். எல்லா டைமும் வச்சுருக்காங்க. பிளான்ட் வந்து குவாலிட்டியாக இருக்காதா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். டைம் அனுப்புனாலையும் எப்போ வந்து ஸ்டாக் ப்ளஷ் ஒரே ஒரு பிளான்ட் வந்திருக்கு. 5 kg பேக்கில் மீடியம் சைஸாக தான் இருக்குது. ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. மீடியம் சைஸில் இருக்குது. வேணுன்றோம் கண்டிப்பாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஷ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிளான்ட் வந்து இருந்துச்சு. நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எந்தாலையும் ஒருத்தருக்கு தான் அந்த பிளான்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து இப்பயும் ஒரு பிளான்ட் மட்டும் தான் வந்திருக்கு. வேணுன்றோம் கண்டிப்பாக பார்த்து வந்து முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இது வந்து ஒரு க்ரீப்பர் வெரைட்டி, அதாவது முத்து மாதிரி இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரெட் க்ரீப்பர் ரொம்ப கொடி மாதிரி போகும். இது வந்து ரெட் ஆர்கிட்ன்றதை சொல்லுவாங்க. ஆர்கிட்டில் வந்து என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கிட் வந்து கீழேருந்து ஃப்ளவர் போகும், லாஸ்ட் வரையும் ஃப்ளவர் போகும். அதே மாதிரி நம்ம கேட்லாகில் பார்த்தீங்கன்னா எல்லோ க்ரீப்பர்னு ஒரு பிளான்ட் இருக்கும். அதாவது எல்லோ கலரு. அது வந்து எல்லோ ஆர்கிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒயிட் ஆர்கிட். ஆர்கிட்லேயும் அதுவும் ஆர்கிட் தான். பட் இருந்தாலும் நம்ம எல்லோ க்ரீப்பர் ரோஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதோட ஒரிஜினல் பேர் வந்து எல்லோ ஆர்கிட் அல்லது ஒயிட் ஆர்கிட் வந்து சொல்லுவாங்க. பூக்கும் போது எல்லோ கலராகவும் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒயிட்டாகவும் மாறும். அது வந்து எல்லோ ஆர்கிட் ரோஸுங்க. அது ஒரிஜினல் பேர். நம்மளோட கேட்லாக் இருக்குது. நாளைக்கு கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடலாம். ஆர்கிட் வந்து 2 ஆர்கிட் பற்றி வீடியோ போடலாம். வேணுன்றோம் கண்டிப்பாக பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி பிளான்ஸ் எல்லாமே வேணும்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அடிக்கடிக்கு வந்து அப்டேட் கொடுப்போம். தேங்க்யூ.